என்ன லூசா நீங்க? ஒரு மேட்டர் சொன்னா அத கரெக்டா முடிக்க முடியாதா? முடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் ஆந்திரால இருந்து பசங்களை இறக்கிருப்பேன்ல. அக்கா ஏக்க எப்படி டென்ஷன் ஆகுறா? அவளை எங்க எஸ்கேப் ஆக விட மாட்டேங்கா. அவளை எரிச்சிட்டு உனக்கு கால் பண்றேக்கா. டேய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த துளசி பொணமாயிட்டாங்கிற நியூஸ் எனக்கு வரணும். வெயிடா போட. என்னக்கா இது? துளசியை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு ஏங்கா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? லக்ஷ்மி, நீ நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் துளசிய கொல்ல சொன்னேன். உன் அக்கா நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன். என்ன நம்பு லக்ஷ்மி. என்னக்கா நீ எனக்கு நல்லது பண்றதா நினைச்சிட்டு நீ கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்க. அந்த துளசி நீதான் கொலை பண்ணேங்கிற விஷயம் மாமாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. வேண்டாம்க்கா, அந்த துளசியை கொல்ல வேண்டாம்னு சொல்லிடுக்கா. லக்ஷ்மி, நான் ஜெயிலுக்கு போறத பத்தி நீ கவலைப்படாத. என்ன காப்பாத்திக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், அந்த துளசி உயிரோட இருந்தான்னா உனக்கு இந்த ஜென்மத்துல விஸ்வா கூட கல்யாணம் நடக்கவே நடக்காது. அது எப்படிக்கா நடக்காம இருக்கும்? பைரவி அத்தை எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே. அவங்க என்னதான் விஸ்வா மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த விஷயத்துல அவங்க மனசு மாறவே மாறாது. அது தெரியாம நீ பேசாதக்கா. ஏய், பைரவி அத்தை மனசு மாற மாட்டாங்கன்னு எந்த தைரியத்துல நீ சொல்ற? அக்கா, ஏன்னா அத்தைக்கு அந்த துளசியை பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு துளசியோட அம்மா சிவகாமிய சுத்தமா பிடிக்காது. அதை வச்சுதான்க்கா நான் இப்படி சொல்றேன். நானும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன் லக்ஷ்மி. ஆனா பைரவி அத்தையோட மனசை மாத்துறதுக்காக மாமா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்னக்கா தெரிஞ்சது? ஓகேம்மா, இதுல என்ன எழுதிருக்குன்னு படி. என்னப்பா இது? சொத்து பூரா என் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க, விஸ்வா பேர்ல எதுவுமே எழுதவே இல்ல. என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? உனக்கு மட்டும் இல்லம்மா, பைரவிக்கும் ஷாக் அடிக்கணும். அதனாலதான் நான் இந்த உயிலையே ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ பைரவி நினைக்கிற மாதிரி லக்ஷ்மிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா விஸ்வாவுக்கு என் சொத்துல இருந்து சிங்கிள் பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு பைரவி கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன். அப்போ பைரவி என்ன பண்ணுவா தெரியுமா? விஸ்வாவை வசதியா வாழ வைக்கணுமா இல்ல அந்த லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு யோசனை பண்ண ஆரம்பிப்பேன். இப்ப என்னடி சொல்ற? அந்த துளசிக்கு சொத்து பூரா போயிட்டா உன்னை எப்படி விஸ்வாக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? நம்ம கிட்ட இப்ப சொல்லிக்கிற மாதிரி எந்த சொத்தும் இல்ல. ஆனா துளசி பேருக்கு ராஜன் மாமா சொத்தை எழுதி வச்சிட்டாரு. ராஜன் மாமாவோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 50 கோடிக்கு மேல தேர். அதை விட்டு கொடுக்கறதுக்கு பைரவி அத்தை ஒண்ணும் முட்டாள் இல்லடி. இப்ப சொல்லு, அந்த துளசி உயிரோட இருக்கணுமா இல்ல? எனக்கு விஸ்வா மாமா வேணும். அந்த துளசி உயிரோடவே இருக்க கூடாதுக்கா. கவலைப்படாத லக்ஷ்மி, இன்னும் கொஞ்ச நேரத்துல துளசி செத்து போயிட்டாங்கிற நியூஸ் வரும்.
வாங்கம்மா. ஒருவேளை துளசி அம்மாவை பார்க்க வந்திருப்பாங்களோ? அவங்களதான் பைரவி அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? அஞ்சல, அண்ணி இருக்காங்களா? ஆ, இருக்காங்கம்மா. நீங்க உள்ள வாங்க. ஏ அஞ்சல, என்ன அஞ்சல, இந்த வீட்ல நீ வேலைக்காரி தான், ஓனர் இல்ல. நீ எப்படி இவங்களை உள்ளவான்னு கூப்பிடலாம்? மன்னிச்சிருங்கம்மா. சரி, உள்ள போ. ம். நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்களும் இந்த வீட்டு ஓனர் இல்ல, விருந்தாளிங்க தான். இது என் அண்ணன் வீடு. நான் என் அண்ணிய பார்க்கணும். தள்ளுங்க. அண்ணிருங்க. நில்லுங்க. நான் ஒண்ணும் இந்த வீட்டோட விருந்தாளி இல்ல. இந்த வீட்ல சம்பந்தம் பண்ண போற சம்பந்தினா. உங்களை எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அண்ணி, அண்ணி, இப்ப எதுக்கு எங்க அத்தைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களே பாவம், அவங்க புள்ளைக்காக விரதம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சாப்பிட கூட இல்ல. அது தெரியாம அவங்களை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. என்ன விஷயம்னு எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க நேரம் பார்த்து அத்தை கிட்ட சொல்லிக்கிறோம். இது பரமா, உன்கிட்ட சொல்ற விஷயமா இருந்தா நான் முன்னாடியே சொல்லிருக்க மாட்டேனா? நீ சின்ன பொண்ணு, வந்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணுங்கிறத முதல்ல கத்துக்கும், சரியா? பொண்ணுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தவங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ருத்ரா, யார பத்தி என்ன பேசுற? நான் சிவகாமி, ராஜராஜனோட தங்கச்சி. என்ன ருத்ரா, இங்க என்ன சத்தம்? அத்தை, இவங்க தகராறு பண்றதுக்காகவே இங்க வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் இவங்கள மதிக்கலையாம். எங்களை பார்த்து விருந்தாளிங்கன்னு வேற சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, நாங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நாங்க என்ன விருந்தாளிங்களா? சொல்லுங்க அத்தை. ருத்ரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன விஷயம்? அண்ணி, விஸ்வாதா என்ன அனுப்பி வச்சான். என் அம்மா என்னை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்னை நேர்ல போய் பார்த்து அம்மாவை எப்படியாவது சாப்பிட வைங்க, அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னா. அதனால தான் உங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக இங்க வந்தாங்க. இதான் சிவகாமி, பெத்த பாசங்கிறது. என் பையன் உன் வீட்ல இருந்தாலும் என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். ஏன் புள்ள ஏ விஸ்வா, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு பாத்தியா? எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். நீங்களும் அவன் மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. அதனால தான் அவன் ஏன் புள்ளங்கிற உண்மைய என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. அஞ்சல, ஏ அஞ்சல, என்னம்மா? நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வை போ.
என் பிள்ளைக்காக நான் சாப்பிடணும். சரிங்கம்மா. டேய் என்னடாச்சு? ஏய் என்னடாச்சு? டேய் தலையில அடிச்சிட்டாடா. ஒரே கேரா இருக்குடா. கண்ணெல்லாம் ஒரே டார்க் ஆயிருச்சு மச்சி. ஏய் அந்த பொண்ணு சரியான கிராக் மாதிரி இருக்காடா. எதுக்கு அவள்கிட்ட உஷாரா இருக்கணும்டா. ஏய் வாடா வாடா வாடா, எங்க இருக்க போய் பார்க்கலாம் வா. நீங்க அவள நீங்க சாப்பிட்ட விஷயத்த நீங்களே விஸ்வா கிட்ட சொல்லிடுங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். சொல்லு சிவகாமி. என்னங்க, நீங்க விஸ்வா பக்கத்துல தானே இருக்கீங்க? ஆமா சிவகாமி, நீ தானே பக்கத்துல இருந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போன. அப்புறம் உன் பேச்சை நான் தட்ட முடியுமா? சரிங்க, போன ஸ்பீக்கர்ல போடுங்க. அன்னிக்கிட்ட விஸ்வா பேசட்டும். இந்தாங்க, நீ பேசுங்க. விஸ்வா, அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுப்பா. அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? ஏம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? ஓ மேல நான் எதுக்குடா கோவப்பட போறேன்? உன் கூட இருந்து பாத்துக்க முடியலங்கிற வருத்தம் தாண்டா. எதுக்குமா ஃபீல் பண்றீங்க? இன்னும் 2 நாள்ல தலைக்கு தண்ணி ஊத்தலான்னு அத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறமா நானே வீட்டுக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் என்னை பத்தி கவலைப்படாம இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓகேவா? சரிடா, நீயும் என்னை பத்தி கவலைப்படாத. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேம்மா. சரிடா. மாமா, இத்தனை வருஷத்துல அம்மா என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அதான் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. என்னாலையும்
அவங்க ஃபீல் பண்ணி பேசுறத கேட்க முடியல மாமா. ரெண்டு நாள் பிரிஞ்சதுக்கு நீ இவ்ளோ வருத்தப்படுறியே. சிவகாமி உனக்கு எவ்வளவு வருஷமா புரிஞ்சிருக்கா விஸ்வா. அந்த உண்மை மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ துடிச்சு போயிடுவ விஸ்வா, துடிச்சு போயிடுவ. துளசியை பார்க்காம வந்துட்டோமே. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச ஓடி வந்து பார்த்துருப்பா. சரி, ஒரு ஃபோன் பண்ணியாவது அவகிட்ட பேசுவோம்.